Hi students, today we are going to talk about dielectric strength, which means மின்காப்பு வலிமை. நாம் இதுக்கு முன்னாடி dielectric material பார்த்தோம். ஸோ அதில் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அணுக்களால் கட்டுண்டு இருக்கும், அதாவது ஆட்டமால் பவுண்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். தென் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும் போதும் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், பட் ரீஅலைன் ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரீஅலைன் ஆகுது. இங்கே ப்ளஸ் இருக்கா, இங்கே மைனஸ் வந்துடும். இங்கே மைனஸ் இருக்கா, இங்கெல்லாம் ப்ளஸ் வந்துடும். சரியா? ஸோ இப்படி தான் ஆகுமே தவிர ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக மூவிங் ஆகாது. தென் நாம் இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். இன்சுலேட்டிங் மெட்டீரியல் மைக்கா. அதனால் டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து 100×10⁶ இதோட ஸ்ட்ரென்த்து கெப்பாசிட்டி. நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனோட ஸ்ட்ரென்த்து 100×10⁶. அது வரைக்கும் இது நல்லா தாங்கும், ஒரு பிரச்சனையும் வராது இந்த மெட்டீரியல். பட் அதுக்கு மேலே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா இதில் இருக்கிற ஆட்டமில் அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது எல்லாமே பிரேக் டவுன் ஆயிரும், அதாவது நாட் பவுண்ட் ஆயிரும். அப்படி பிரேக் டவுன் ஆனது என்னாகும், உள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வெளியே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். சரியா? அப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக கன்வெர்ட் ஆனால் இந்த மெட்டீரியல் வந்துட்டு ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலாக மாறிடும். சரியா? ஸோ அதை தான் நாம் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், when the external electric field applied to a dielectric is very large, it tears the atom apart so that the bound charges become free charges. ஓகே, பவுண்ட் சார்ஜஸ் எப்படி ஆகுது, ஃப்ரீ சார்ஜாக கன்வெர்ட் ஆயிடுது. தென் தி டயலக்ட்ரிக் ஸ்டார்ட்ஸ் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம டயலக்ட்ரிக் பிரேக் டவுன்னு சொல்கிறோம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம ஸ்கூல் இருக்குது, நம்ம ஸ்கூலு தான் டயலக்ட்ரிக் மெட்டீரியல் மைக்கா. அதனோட கெப்பாசிட்டி 100×10⁶. ஸ்ட்ரென்த்து, டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து அவ்வளோ இருக்குது. அதில் ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டம்லாம் கிளாஸ் ரூமு. ஓகே, அந்த ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான்ஸ் நீங்கள் இருப்பீங்க. உங்களை உள்ளே வச்சுட்டு வெளியே கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஃபேனை எல்லாமே ஆஃப் பண்ணிடுறாங்க. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் மீன்ஸ் சன்லைட். சம்மர் சீசன், சம்மர் டைமில் அக்னி நட்சத்திரம், நல்லா வெயில் அடிக்கும். உள்ள ஃபேன் எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஜன்னல் எதுவுமே இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு சன்லைட் வருது, இட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ஃபேன் என்னடின்னா எப்படி இருக்கும், உள்ள நல்லா புழுக்கமாக இருக்கும், காற்றே இருக்காது. அப்போ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இந்த ஆட்டம்குள்ளே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது கிளாஸ் ரூமுக்குள்ளே. சரியா? ஒரு குறிப்பிட்ட ஹீட் வரைக்கும் தான் நீங்கள் உள்ளே இருப்பீங்க. அதுக்கப்புறமும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் முடியாமல் கதவு தட்டுவீங்க, ஜன்னலெல்லாம் தட்டுவீங்க. இன்னும் அதிகமாக ஹீட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, இதுக்கு மேலேயே முடியாதுன்ட்டு அடித்து உடச்சிட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. ஓகே, பட் நம்ம ஸ்கூலுக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க, கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், உள்ளே தான் இருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும் டயலக்ட்ரிக் பிரேக் டவுன். ஓகே, தென் டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து நம்ம இங்கே பார்த்தோம்ல, அதனோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, 100×10⁶. அது வரைக்கும் நல்லா தாங்கும், அதான் சொல்கிறாங்க. இந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு த டயலக்ட்ரிக் கேன் வித் ஸ்டாண்ட் 100×10⁶ வரைக்கும் தான் நல்லா தாங்கிட்டு இருக்கும். எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வரைக்கும் தாங்கும். இதுக்கு மேலே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது தான் அது பிரேக் டவுன் ஆகுது. பிஃபோர் இட் பிரேக் டவுன்ஸ் இஸ் கால்டு டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஓகேவா? த டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் இஸ், அதனோட டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து ஏருக்கு எவ்வளோ, 3×10⁶ வோல்ட்/மீட்டர். தென் கேஸ் இருக்குது, சிலிண்டர், அதில்
எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனோட கெப்பாசிட்டி எவ்வளோ 3 × 10⁶ தான் ஏருக்கு. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதில் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது தீப்பொறி உண்டாகும். இந்த டேபிளேஷன் பாருங்கள். டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட சப்ஸ்டன்ஸ் மைக்கா, டெஃப்லான், பேப்பர், ஏர், பைரக்ஸ் கிளாஸ். டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து மைக்காவுக்கு நமக்கு தெரியும், எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். 100 × 10⁶, டெஃப்லானுக்கு 60 × 10⁶, பேப்பருக்கு 16 × 10⁶, ஏருக்கு 3 × 10⁶, பைரக்ஸ் கிளாஸுக்கு 14 × 10⁶. இதில் எதுக்கு அதிகமாக இருக்குது ஸ்ட்ரென்த்து? மைக்காவுக்கு அதிகமாக இருக்குது நம்ம ஸ்கூலு. சரியா? பைரக்ஸ் கிளாஸுக்கு 14 இருக்குது, பட் இதை விட கம்மி இருக்குது ஏர் 3 தான் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் டெஃப்லான் இருக்குது. இதுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா இது வரைக்கும் தான் தாங்கும். அந்த கெப்பாசிட்டி 60 × 10⁶. அதுக்கு மேலே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அது பிரேக் டவுன் ஆயிரும். சரியா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான்டா, பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.